வர ஜூன் 22 நம்ம தளபதி விஜயோட 50th பர்த்டே வருது. இதுக்கு நிறைய பேர் நிறைய ரீரிலீஸ் பண்ணலான்றாங்க. உங்களோட ஃபேவரட் தளபதி மூவி எது? அதை ரீரிலீஸ் பண்ணால் போய் பார்க்கலாம்ப்பா, ஒர்த்தாக இருக்கும்னா எதை சொல்லுவீங்க? ஆல் டைம் மை விஜய் ஃபேவரட் மூவினா கில்லி. அது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி. ஓகே, ஏன் திருப்பாச்சி உங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல? நார்மலாக என்னென்னா விஜயும் த்ரிஷாவோட பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அவங்க மறுபடி இது பண்ணால் நல்லா தெரி தெரி ஏன் உனக்கு தெரி பிடிக்கும்? அதில் வர காமெடி சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பிடிக்கும். எனக்கு வந்து 3 Idiots ரொம்ப பிடிக்கும். அண்ட் துப்பாக்கி என்னதான் கொஞ்சம் ரீசெண்டாக இருந்தாலும் அது எவ்வளோ வாட்டி போட்டாலும் பார்ப்பேனா. ஸோ அது ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா போக்ரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கில்லி ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால அதை சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய படம் ஒன்று இருக்கும்ல, திரும்ப தேட்டரில் பார்க்கணும்னு நீங்கள் எந்த படத்தை ஆசைப்படுறீங்க? படிக்காதவன், ரஜினிகாந்த், அம்பிகா. நல்ல படம் அது. அருமையாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. நல்ல ஸ்டோரி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து விஜய் சார் நடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச படம் வந்து மெர்சல் ரொம்ப பிடிக்கும். தெரி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து தினமும் பார்க்குறோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்ச படம். சினிமா தேட்டரில் பார்க்கறதா நான் வந்து அந்த சினிமா தேட்டரில் பார்க்கணுன்ற படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். ஏன்னா அது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு பெரிய வரலாற்று படம். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் நெல்லையனை எதிர்ச்சி. அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்கமிங் மூவிஸ்ல நிறைய படம் வருது. இந்தியன் 2, அதே தளபதியோட 68 படம் கோட்டே வருது. இது ரெண்டுத்துல எதுக்கு உங்களோட இது ஓட் கொடுப்பீங்க? இந்த படம் பார்ப்பீங்களா இல்லைன்னா இதை போய் பார்ப்பீங்களா? கோட்டா இந்தியன் 2வா? கண்டிப்பாக கோட் பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. இந்தியன் 1 நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் மேபி இருந்தாலும் விஜய்க்காக நான் வந்து அதுக்கு தான் ஓட் பண்ணுவேன், கோட்க்கு. இந்தியன் 2. ஏன் இந்தியன் 2க்கு? ஏன்னா கோட்டை விட எனக்கு இந்தியன் 2 ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதில் ஏதோ இருக்கிற மாதிரியும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு கண்டேன் காதலை பிடிக்கும். அதோட ஹிந்தி ரீமேக் அதை பிடிக்கும். அதோட ரீமேக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து அண்ட் யாரடி நீ மோகினி அதெல்லாம். அப்போ இருந்த ஆக்டர்ஸ் ஓகேவா இல்லை இப்போ இருக்கவங்க ஓகேவானா? இப்போ இருக்காங்க ஓகே. இப்போலாம் சும்மா வேஸ்ட். அப்போ கதைகள் நல்லா இருக்கும். இப்போலாம் சும்மா ஸ்ட்ரென்ட் தான் இப்போ அதிகமாக வருது. அப்போலாம் கதைகள் வந்து ஒரு கதையும் உன்னித்து எழுதுவாங்க. அப்போலாம் நல்லா கவனித்து எப்படி எழுதணும், எப்படி பண்ணணும், எது கதாயை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணியே தான் கட்டின அருமையாக படங்கள். அப்போலாம் இந்த கலைஞர் பராசக்தி படம் பார்க்க தூண்டியாக இருக்கும். புரியுங்களா? இப்போ படகோட்டி படம், எம்ஜிஆர் படம் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆசையாக இருக்கும். இப்போத்தி படம்லாம் சும்மா பசங்க பார்க்குற படம். இப்போலாம் நம்ம பார்க்குற படம் கிடையாது. நீர்ப்பறவைன்னு ஒரு படம், அமேசிங் ஃபிலிம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்குறப்பயே ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவகுமார் இருக்காரு, கமல்ஹாசன் இருக்காரு. விஜய் எல்லாம் விட வந்து நேச்சுரலாக விஜய் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இல்லை, சின்ன வயசு. இப்போ கமல்ஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவகுமார், கமல்ஹாசன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப படம் பார்க்குறதுக்கு. ரஜினிகாந்தெல்லாம் வந்து அது வேறு, ரஜினியுடைய ஸ்டைலெல்லாம் வேறு. அது ஒன்றும் அது சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்றாங்க இல்லையா. என்னதெல்லாம் நீங்கள் சிவகுமார் கூட பார்த்தீங்கன்னா சூர்யா, அப்புறம் வந்து அவருடைய மகன், அவருடைய தம்பி கார்த்தி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கெல்லாம் பொது சேவையை வர செய்கிறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாங்க. அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனால சிவகுமார் கூட நல்ல நடிகை. ராஜாராணி ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி பார்த்து நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். அதனால ராஜாராணி ரொம்ப பிடிக்கும். மெர்சல் அதுவும் விஜய் படம் தான். நீ விஜயோட ஃபேனா? விஜயோட ஃபேன் இல்லை. யாரோட ஃபேன் நீங்க? சிவகார்த்திகேயன். அதுக்கு அடுத்து வந்து 1952 கலைஞர் வந்து பராசக்தி எடுத்தார். பராசக்தியில் அவர் எழுதிய வசனம் என்னன்னா சிவாஜி கணேசன் பேசினார். அத்தனையும் அவர் முதலமைச்சராக வரும்போது ஒரு சிலது செஞ்சார். அந்த மாதிரி ஒரு படம் தேவதாஸ், இந்த மாதிரி பழைய படங்கள் தேவதாஸ், கர்ணன், பாலும் பழம், பாசமலர் வந்து சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் ஒரு அண்ணன் தங்கையாக நடிக்கிறாங்க. அந்த பாச உணர்வை எப்படி வெளிப்படுத்தணுன்றது அந்த படத்தை. அந்த மாதிரி படம்லாம் பாவம் மன்னிப்பு. ஆப்வியஸ்லாக இந்தியன் 2க்கு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்தியன் 1 நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது முக்கியமாக இப்போ இந்தியாவுக்கு நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவை.
ஊழல் அழிக்கிறதுக்காக இந்தியன் 2க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் முதல்ல பார்த்த படம்லாம் இப்போ பார்க்க முடியாது. அது முன்னாடி தேட்டருக்கு போவேன். அது மாதிரி இந்த படம் நம்ம சிந்து பருவி சிவகுமார் விஜயகுமார் படம்ல அவர் பேர் அவரு சிவகுமார் தான் சிவகுமார் அவரு அது மாதிரி சுஹாசினி அதெல்லாம் நான் 4 தடவை சினிமா சங்கம் தேட்டர் 4 தடவை பார்த்துருக்கேன். அதெல்லாம் படம் அருமையான ஒரு ஒரு கதைகள் நல்லா இருக்கும். பார்க்க பார்க்க தோண்டிட்டே இருக்கும், பார்க்கலாமா தோணுங்க. அதெல்லாம் இப்போ அப்பத்தி படம் மாதிரி போகலாம். நான் ரெண்டுத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச பேர் தளபதி பிடிக்கும், அதனால கோட் ரொம்ப எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன். அண்ட் இந்தியன் 2ல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் இந்தியன் 2க்கு அந்த முக்கியமாக அந்த பாட்டுக்காகவே நான் அந்த படத்தை வெயிட் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்த சினிமாலாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள்லாம் வந்து என்னுடைய டாக்டர் வயசு கூட உங்களுக்கு இருக்காது. ஆனால் நான் பராசக்தி படத்தை நான் பார்த்தேன்னா கண்ணீர் விட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அண்ணன் தங்கியும் அது பாசமாக இது பண்ணுறேன். அதே நேரத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லணும்னு பார்த்தா வெள்ளையனை எதிர்த்து நீ வந்து எதுக்கு நான் உனக்கு வரி கட்டணும், ஏன் கட்டணும், என் நாடு இது, என்னோடு நீ வந்து என்ன செஞ்ச, நான் எதுக்கு உனக்கு வரி கட்டணும். இந்த மாதிரி படத்தெல்லாம் நேச்சுரலாக சினிமாவில் பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சேர்த்து அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அதனால டிஆர் மகாலிங்கம் இந்த மாதிரி பழைய பிவி சின்னப்பா இவங்க படத்தெல்லாம் நான் பார்த்தது.